நான் உங்கள் அக்னி. போக்குவரத்து துறையில் அமைச்சருக்கு தெரியாமையே இந்த மினி பஸ் விவகாரத்தில் லஞ்சம் கேட்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது. ஆர்டிஓக்களை புரோக்கர்களாக அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய புரோக்கர்கள் மிரட்டப்படுகிறார்கள். என்ன காரணம்னா, ஒரு மினி பஸ்ஸுக்கு 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் கொடுத்தா தான் மினி பஸ்ஸினுடைய பர்மிட்டே கொடுப்போம், அமைச்சர் பார்வைக்கு போகும், அமைச்சர் இதில் ஒப்புதல் அளிப்பார், அது ஆர்டிஓகிட்ட வரும், கலெக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி புரோக்கர்கள் ஆர்டிஓக்களை மிரட்டப்படுகிறார்கள். இது அமைச்சர் பார்வைக்கு தெரியணும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. இப்போ தற்போது எல்லா அலுவலகத்திலையும், வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இந்த வாகனத்தை மினி பஸ்ஸு வச்சிருக்கக்கூடியவர்கள் இன்னும் பர்மிட்டே இல்லாமல் பஸ்ஸை வாங்கிக்கிட்டு நடுத்தரவில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எல்லா வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலையும் அலுவலர்கள் ஆர்டிஓக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி, இந்தந்த ரூட்டில் நீங்கள் போங்க, பர்மிட்டு உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சரை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த அமைச்சருக்கு தெரியாமையே அங்கே இருக்கிற அமைச்சர் கூடயே இருக்கிற சில நபர்கள் ஆர்டிஓக்களை மிரட்டுறாங்க. யாரை கேட்டு நீ 25,000 சொல்கிற, 50,000 சொல்கிற, 50,000 சொல்லு, 1 லட்சம் சொல்லு, அதை கொடுக்க சொல்லு, நாங்கள் பர்மிட்டு போடுறோம், கொடுக்குறோம், சேங்ஷன் பண்ணுறோம், போக்குவரத்து ஆணையர் மூலியமாக இதை நாங்கள் ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டப்படுகிறார்கள். இது அமைச்சர் தயவு செய்து நல்லா செஞ்சிட்ருக்காரு. அதுவும் டிரான்ஸ்போர்ட்டில், பொது போக்குவரத்து துறையில் பல பஸ்களை புதிதாக அறிமுகப்படுத்துகிறாரு. சில வேலைகளெல்லாம் நல்லபடியாக செஞ்சிட்ருக்காரு. இந்த அமைச்சருக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் அங்கே கூடவே இருக்கிறவங்க செஞ்சிட்ருக்காங்க. இது அமைச்சர் பார்வைக்கு போகணும். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இந்த எஃப்சி கட்டணம் குறைக்கிறேன்னு சொல்லி 3 மாதத்துக்கு தான் அவங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 3 மாதம் வரைக்கும் நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னுடைய அருமை அண்ணன், மாநிலத்தினுடைய போக்குவரத்துறை அதாவது லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் தன்ராஜ் அவர்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. முதல்ல போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடையாது. நம்மளுடைய பத்திரிகையில் எழுதுகிறோம், அமைச்சரை பார்க்குறாங்க, அதிகாரிகளை பார்க்குறாங்க, டிசி பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு எஃப்சி கட்டணத்தை குறைங்கங்கிறாங்க. இதனால் குறைக்கலைன்னா பல லட்சம் லாரி டிரைவர்கள்லாம் பலியாகுவாங்க, நாங்களும் வாழ்வாதாரத்தில் பின்தங்கி போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை மனுவாக கொடுக்குறாங்க. அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, 3 மாதத்திற்கு இதை உத்தரவை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிசிகிட்ட சொல்லி, போக்குவரத்து ஆணையர்கிட்ட சொல்லி 3 மாதத்துக்கு வரைக்கும் கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. ஆனால் இது மத்திய அரசினுடைய திட்டம். மத்திய அரசு நிதின் கட்காரியினுடைய போட்ட இந்தியா பூரா இதே நிலைமையில் தான் இருக்குது. இந்த 3 மாதத்துக்கு அண்ணன் தன்ராஜ் அவர்கள் சரின்னு வந்துட்டார். ஆனால் நிரந்தர ஒரு தீர்வை அண்ணன் தன்ராஜ் அவர்கள் மாநிலத்தினுடைய கனரக வாகனத்தினுடைய லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஒரு முடிவு எடுத்திருக்கணும். இது எங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுங்க, இது 3 மாதம்லாம் எங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு இருக்கணும். இந்த எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பியும் பழைய நிலைமைக்கு வரும். திரும்ப இவங்க போராட வேண்டிய சூழ்நிலை வரும். மாநிலத்தினுடைய தலைவர் தன்ராஜ் அவர்கள் திரும்பி கூர்மையாக அதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அதாவது இந்த எஃப்சி கட்டணத்தை அதிகப்படுத்தினதை முழுமையாக ரத்து பண்ண சொல்லணும். இதை அண்ணன் சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தளவில் பல பகுதியில் எம்இ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து 2 இடத்துக்கு 3 இடத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னோம். அதில் 52 பேரை புதிதாக கிரேடு 2ல் அவங்க ஆர்டர் போட்டு அந்தந்த அலுவலகத்திற்கு அவர்களை தேர்வு செய்து அனுப்பிச்சிட்டாங்க. சில பேர் 1-2 பேர் இன்னும் அந்த அலுவலகத்துக்கு இன்னும் வராமையே காலம் கடத்துகிறாங்க. இந்த புதிதாக போட்ட அதிகாரிகள் காலம் கடத்தாமல் உடனடியாக அவங்க எந்த இடத்த அமைச்சரும் போக்குவரத்துறை ஆணையரும் தேர்வு செய்து அனுப்புனாங்களோ அந்த இடத்துல போய் அவங்க வேலை பார்க்கணும், ட்ரைனிங் எடுக்கணும். ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளரோடு சேர்ந்து
அவங்க என்னென்ன செய்கிறாங்க, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு வாகனத்தை எப்படி தணிக்கை பண்ணுறாங்க, எஃப்சி வாகனத்தை எப்படி தணிக்கை பண்ணுறாங்க, ஒரு விபத்து வாகனத்தை எப்படி தணிக்கை பண்ணுறாங்கன்னு சொல்லி கூடவே இருந்து பார்த்து அவங்க ஒரு 6 மாதமாவது முழுவதும் பயிற்சி எடுக்கணும். இதை தவிர ஏற்கனவே 100க்கு மேற்பட்டவர்கள் இதில் டிஎன்பிசியில் எழுதி மோட்டார் வாகன ஆய்வாளருக்கான தகுதி பெற்று இன்றைக்கி ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசு தீர்வே கிடையாது. அவங்களாம் பல பேர் இறந்து போயிட்டாங்க, பல பேர் வயசாகி போயிடுச்சு. ஏன் அவங்கள எடுக்கலை? அவங்கள உடனடியாக கோர்ட்டு தீர்ப்பை அரசு நினச்சா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த அரசு திமுக அரசு நல்லா செய்யுது, ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு, அமைச்சர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதாவது இந்த ஹைகோர்ட்டு போனவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி பால்படுத்தி அவங்கள சிரமத்துக்கு உண்டாக்கி இப்போ புதியவர்களை எடுத்திருக்கீங்க 52 பேரை. அவங்களையும் போட்டிருக்கலாம். அவங்களும் ஒரு 100 பேர் மேலே இருக்காங்க, அவங்கள போட்டிருக்கலாம். அவங்கள போடாததுக்கு நாம் மோட்டார் டுடே சார்பாகவும் மோட்டார் டுடே டிவி சார்பாகவும் கண்டனத்தை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை தவிர தயவு கூர்ந்து இந்த மினி பஸ்ஸுக்கு லஞ்சத்தை வாங்குறதை விட்டுருங்க. புரோக்கர்கள், இதில் இடைத்தரகர்கள் அமைச்சருக்கு தெரியாமையே அதை செய்கிறாங்க. அமைச்சர் இது கவனத்தில் வச்சு காசே கேட்காதீங்க. இப்போ நம்ம ஆட்சிக்கு திரும்ப எலெக்ஷன் வரப்போகுது, மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, நம்ம தான் திரும்பி முதலமைச்சர் ஆக போகிறோம், நம்ம தான் மந்திரி ஆக போகிறோம், நீங்கள் யாரும் இதை எனக்கு தெரியாமல் யாரும் ஆர்டிஓட்ட போய் இந்த மாதிரி தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக அமைச்சர் ஒரு உத்தரவு போடணும். மினி பஸ்ஸுக்கு திரும்ப பர்மிட்டு கொடுக்கணும். அந்த மினி பஸ் வாங்கிட்டு பல நாட்களாக தவணையிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க, கடன் கட்ட முடியாமல். அவர்களுக்கெல்லாம் பர்மிட்டு கொடுக்கணும். மேலும் இந்த அலுவலகத்தில் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்வதற்கு அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். வரப்போகுது தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பல அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சுருக்கிறீங்க, பல பேரை செக் போஸ்ட்டுக்கு சூப்பரண்டை போட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு 2 நாளாக இந்த காணொலி வர்றதுக்கு முன்னாடி 2 நாளாக அதிகாரிலாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஆர்டிஓ ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. பேனலில் போட்டாச்சுன்றாங்க, இது அங்கேயே நிற்கிது, என்ன காரணம் தெரிலங்கிறாங்க. இதான் இன்றைக்கி நைட்டு அனுப்பிச்சிருவாங்க, எங்களுக்கெல்லாம் ஆர்டர் வந்துடும், நாளைக்கு நைட்டு போட்டுருவாங்க, ஆர்டிஓ ப்ரமோஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க காத்து கிடக்குறாங்க. தயவுசெய்து இந்த பணி உயர்வு எம்இன்ஸ்பெக்டர் கிரேடு 1ல் இருந்து ஆர்டிஓ ப்ரமோஷனுக்கு போட்ட பிஏக்களை போட்ட இந்த பணி உயர்வை உடனடியாக அவர்களுக்கு பணி உயர்வு பண்ணணும், ஆர்டிஓவாக நியமனம் பண்ணணும். அவர்களுக்கு தகுதியான இடத்தை தேர்வு செய்து அவர்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த அலுவலகத்தில் போடணுமோ அங்கங்கே போடணும். இப்போ வரக்கூடிய சூழ்நிலையில் ஆர்டிஓக்கள் பூரா கலெக்டர் ஆஃபீஸில் தான் பெரும்பான்மை இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு, எலெக்ஷன் வருது, இதனால் எப்போ கூப்பிடாங்கன்னு தெரியாது. கலெக்டர் எப்போ கூப்பிட்டாலும் ஆர்டிஓ போயே ஆகணும். அந்த நிலையில் அன்பு கூர்ந்த அமைச்சர் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பார்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். மேலும் நம்மளுடைய வேண்டுகோள் இந்த அமைச்சருக்கு சொல்கிறது, லஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் வாங்குறத முதல்ல தடுத்து நிறுத்துங்க. மினி பஸ்ஸுக்கு பர்மிட் கொடுங்க. புதிய அதிகாரிகளை திரும்பவும் தேர்வு செய்யுங்க, ஆர்டிஓக்களை. அதே போன்று கோர்ட்டில் இருக்கிற பணியிடம் கிரேடு 2 மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கு 100க்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்கள உடனடியாக பணியில் அமர்த்துவதற்கு இந்த அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். போக்குவரத்துறை ஆணையர் நடவடிக்கை எடுக்கணும். போக்குவரத்துறை ஆணையர் சிறப்பாக செய்கிறாருன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க, அதிகாரிகளும் பேசிக்கிறாங்க. தயவுகூர்ந்து அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுமக்களுடைய சேவைகளை கருதி, பொதுமக்களுடைய நலனை கருதி இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அது சிறப்பாக செயல்படணும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி, மோட்டார் டுடே டிவி, மோட்டார் டுடே இதழுடைய ஆசிரியர், ஹெட்லைன்ஸ் டுடே ஆசிரியர். இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு, தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருமாறு அன்போடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.